ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். குரூப் 4 எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு. 2026 நோக்கி நிறைய பேர் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2026 எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு குரூப் 4 குரூப் 2 எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் குரூப் 4 கதைக்கு வருவோம். குரூப் 4 கிராக் பண்ண இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மெத்தட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, கிளியராக தெரிஞ்சிருச்சு. 2025 நம்ம பண்ண மிஸ்டேக்ஸை 2026க்கு அகைன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, 2025 நம்ம படிக்கும்போது ஸ்கூல் புக்ஸை மட்டும் பிளைண்டாக நம்பிட்டு இருந்திருப்போம். குரூப் 4 தானே, இந்த குரூப் 4 லெவலுக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ரியாலிட்டியும் அப்படி தான் இருந்தது. 2025 எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ண விஷயம், குரூப் 4க்குமே நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் படித்தாகணும், வேறு வழியே கிடையாது. காம்படிஷன் அவ்வளோ ஹெவி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, 2026 குரூப் 4 எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் பக்கம் போய் தான் ஆகணும். அந்த அவுட் சோர்ஸில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஜிஎஸ்க்காக பார்க்கலாம். ஜிஎஸ்சில் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கக்கூடிய யூனிட் பாலிட்டி தான். ஃப்ரெஷராக இருந்தாலும் ஆல்ரெடி படிச்சுட்ருக்க ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பாலிட்டிலேருந்து தான் இருக்கும். பாலிட்டிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஸ்கூல் புக்கில் இருக்க லெசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், ப்ளஸ் பிவைக்யூ பார்க்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். இதெல்லாம் பழைய மெத்தட். இப்போ புதுசாக ட்ரெண்டிங் என்ன, குரூப் 4 கிராக் பண்ணுறதுக்குமே நம்ம அவுட் சோர்ஸ் படித்து தான் ஆகணும். அதுவும் பாலிட்டிக்கு அவுட் சோர்ஸ் நம்ம போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அவுட் சோர்ஸ்க்கு பாலிட்டிக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். பாலிட்டிக்கு பெஸ்ட் அவுட் சோர்ஸ் புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிகாந்தோடைய புக்கு. ஃபார் இங்கிலீஷ் மீடியம் லக்ஷ்மிகாந்த் பெஸ்ட்டு. தமிழ் மீடியமாக இருக்கும்போது பிரகதீஷன் பப்ளிகேஷனுடைய பாலிட்டி புக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 2 புக்கு தான் நம்ம ரெஃபர் பண்ணி ஆகணும். இது குரூப் 4 லெவலுக்கு இதெல்லாம் படிக்கணுமானா படித்து தான் ஆகணும். இப்போ இருக்க காம்படிஷன் அப்படி. 2025க்கு இதுக்கு முன்னாடி இருந்த நிலவரம் வேறு மாதிரி. 2026 நோக்கி நம்ம போகும்போது அவுட் சோர்ஸும் நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த லக்ஷ்மிகாந்த் அண்டு பிரகதீஷன் புக்கோடைய பிடிஎஃப் காப்பி என்கிட்ட இருக்குது, அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்தோடைய புக்கு. இது இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புக்ஸ் வாங்கி படிக்கிறது ரொம்ப நல்லது. புக்ஸ் வாங்க முடியாத பட்சத்தில், நான் இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கேன், இப்போ தான் ஸ்கூல் புக்ஸே நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் போது அவுட் சோர்ஸ் உடனே வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க பிடிஎஃப் பார்த்து படிச்சுக்கலாம். எல்லாமே உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து. இல்லை பிடிஎஃப்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் புக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய நீட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட பாலிட்டியில் லக்ஷ்மிகாந்த் புக்கோடைய இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது, ப்ளஸ் தமிழ் வெர்ஷன் ரெண்டுமே இருக்குது. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது லக்ஷ்மிகாந்த் புக்கோடைய இங்கிலீஷ் வெர்ஷன். இது பார்த்தீங்கன்னா 6th எடிஷன் ஐ திங்க். இப்போ நியூவாக 8th எடிஷன் வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் நியூவாக புக் வாங்கினீங்கன்னா அது கிடைக்கும். இப்போ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிறது 6th எடிஷன் தான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறது பாலிட்டி அந்த லக்ஷ்மிகாந்த் புக்குடைய தமிழ் வெர்ஷனுமே காட்டுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எதை படிக்கலாம் அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம்னா நம்ம டேரெக்டாக லக்ஷ்மிகாந்தே படிச்சுக்கலாம். தமிழ் மீடியம் இது டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இது நீங்கள் கண்டென்ட் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இது ஓகேனா இதுலேருந்தே நீங்கள் நோட்ஸ் எடுத்து கூட படிச்சுக்கலாம். இல்லைனா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு பெஸ்ட்டு பிரகதீஷனுடைய புக்கு தான். இது தமிழ் மீடியம்காக காட்டுறேன். லக்ஷ்மிகாந்தோடைய அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த புக்ஸ்லாம் ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்கும். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதிலே சர்ச் பண்ணி கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். பிடிஎஃப்பில் படிக்கிறவங்க பிடிஎஃப்பில் படிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு புக்கு தான் பெஸ்ட்டு. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜுன்றதுனால பிடிஎஃப்பில் பார்த்துக்கலாம். லக்ஷ்மிகாந்தோடைய 2 புக்குமே காட்டிட்டேன், அதாவது தமிழ் வெர்ஷன் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுமே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரகதீஷன் பப்ளிகேஷனுடைய அந்த பாலிட்டி புக். அது தமிழில் தான் இருக்கும். தமிழ் மீடியமுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்குன்னா அந்த புக்கு தான். ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த பிரகதீஷன் புக்கோடைய அந்த புக்கு பிடிஎஃப் காட்டுறேன் பாருங்கள். இந்த புக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. தமிழ் மீடியமுக்கு நீங்கள் இதுலேருந்தே பார்த்துக்கலாம். எப்படி அவுட் சோர்ஸ் புக்கு படிக்கிறதுனா, நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது ஒரு டாபிக் படிக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த புக்கில் எங்கே இருக்கோ பார்த்து படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். புதுசாக படிக்கிறவங்களும் சரி, ஆல்ரெடி படிக்கிறவங்களும் சரி, ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் பாலிட்டிக்கு கவர் ஆகுதோ ஃபஸ்ட்டு அதை தான் முடிக்கணும். நம்ம ஃபுல்லாகவும் இருக்கிற லெசன்ஸ் எல்லாமே முடிக்கலாம். பாலிட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40க்குள்ளே லெசன்ஸ் வரும். 6 to 12 நான் சொல்கிறேன்.
அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு கூட நீங்கள் அவுட் சோர்ஸ் போகலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ட்ரெண்டிங்க்கு எப்படி படிக்கலாம்னா, ஒரு லெசன் எடுக்கிறோம், ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா சிலபஸில் அந்த டாப்பிக்கு ஸ்கூல் புக் லெசன்ஸ் 1-2 கவர் ஆகுமா, ஃபஸ்ட்டு அந்த லெசனை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த அவுட் சோர்ஸ் புக்கையும் நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இது எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா பிவைக்யூ பார்த்தோன்னா அந்த சிலபஸ் டாபிக்ஸ் தகுந்த மாதிரியே பிவைக்யூவும் பார்த்துட்டோம்னா முடிஞ்சுது. ஒரேடியாக நம்ம படித்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து என்ன நினைப்போம்னா லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ் போகலான்னு நினைப்போம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸு பிவைக்கு 3மே சிலபஸ் வைஸ் ஒரு டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணிட்டு போனால் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 2026க்கு இன்னும் ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் எதுவும் நான் ஃபாலோ பண்ணலை. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் வெரண்டா ரேஸோடைய கிளாஸஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு. ப்ளஸ் வந்து விவிடிஎன்பிஎஸ்சியில் வந்து ஜிஎஸ்க்கு மட்டும் டெஸ்ட்டு போட்டிருக்காங்க, அதுவுமே ஃபாலோ பண்ணுறேன்னு. ஜிஎஸ்சில் வந்து அந்த விவிடிஎன்பிஎஸ்சியோடைய ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த 3 லெசன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஹிஸ்ட்ரியில், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஷெடியூல் 2க்கு பாலிட்டியில் தான் கொடுத்துருந்தாங்க, அதுதான் படிச்சுட்ருக்கேன். வெரண்டா ரேஸ்லேயுமே வீக் 2க்கு தான் பார்த்துட்ருக்கேன். வீக் 2 முடிச்சுட்டேன். இப்போ வீக் 3க்கு அவங்க மூவ் ஆன் ஆயிருக்காங்க. பார்க்கலாம் இது எவ்வளோ நாள் நான் கண்டினியூ பண்ணுவேன்னு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போ தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் எல்லாமே ஒன்றா படிக்கிற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் டெஸ்ட்டும் நம்ம போட்டு பார்க்கணும்ல, அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு இன்னும் அதுவும் செட் ஆகலை. கிஷோபாலையும் இனிமேல் தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டடி பிளான் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ஒரு பிளான் என்னென்னா துரோனாவுடைய பிளான் ஃபாலோ பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன், பேட்ச் சேரலாமான்னு. பார்க்கலாம், என் ஷெடியூலை பொறுத்து தான் அவங்க எப்படி ஷெடியூல் கொடுக்குறாங்க, பிளான் எப்படி இருக்குது, எனக்கு எது செட் ஆகும்னு பார்த்துட்டு ஒன்று கிஷோபா இல்லைனா துரோனா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 2026க்கு இன்னும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 2025 நடந்த விஷயங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக பார்டரில் இருக்கவங்க 2025 எக்ஸாம் எழுதி பார்டர் மார்க்கில் இருக்கவங்க, ஓரளவுக்கு 130க்கு மேலே எடுத்தவங்க, அவங்களாம் வந்து கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயரில் நல்ல மார்க் எடுத்தே நம்மளால் கிளியர் பண்ண முடியும். எதுவுமே நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும். முயற்சி பண்ணாலே இது முடியுமா முடியாதா இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு டிமோட்டிவேட் ஆகாமல் அதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதே பெஸ்ட்டு. இப்போ 2025 கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷர் தான் அப்படின்னு எல்லாருமே ஃப்ரெஷர்னு சொல்ல முடியாது. அவங்க நிறைய பேர் பார்த்தா நம்மளை மாதிரி படிச்சுட்டு இருந்துப்பாங்க. இது அவங்களுக்கு ஐ திங்க் 2nd 3rd attempt அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க தான் இந்த 2025க்கு கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்மளும் இப்போ தானே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆன் ஆக முடியும். பார்க்கலாம், இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிப்போம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நமக்கானதான் அமையும். இந்த பிடிஎஃப்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட்டில் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு டேரெக்டாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.